ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 0.41% டவுன் ஆயிருக்கு. அண்ட் டெய்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து மொமெண்டம் வந்து டவுன் சைடு மொமெண்டமை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேட்டர்னுங்க. ஓகே, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல டெஃபினட்டாக போன டே கேண்டிலோட லோவோட கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் ஓப்பனிங் வந்து ஹை பாருங்க, நேத்து இருந்த கேண்டில் ஹையை விட ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் எல்லாருமே நோட் பண்ணுங்க. ஓகே, இதோட மொமெண்டம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றத மட்டும் பாருங்க கைஸ். ஓகே, மேபி இது சப்போஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இந்த கேண்டிலோட ஹை எவ்வளோ 22,674ங்க. ஸோ இதை விட்டு தான்னா ப்ராப்ளி திரும்ப மேலே போக கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நான் நோட்டீஸ் பண்ணது, பாஸ்ட் சார்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நோட்டீஸ் பண்ணதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மொமெண்டம். இப்போ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டவுன் சைடு. ஸோ டவுன் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற மாதிரி பேட்டர்ன் இது. ஓகே, இதோட சக்ஸஸ் ரேட் நான் நோட்டீஸ் பண்ணது வரையும் ஒரு 70% சக்ஸஸ் ஆயிருக்கு. 30% இந்த பர்டிகுலர் டே கேண்டிலோட ஹையை வந்து திரும்ப உடைக்கிறப்போ அது அந்த 30% ரீச் ஆகாமல் போகும். அந்த மொமெண்டம் வந்து இல்லாமல் போயிடும். பட் 70% நான் நோட்டீஸ் பண்ணது வரையும் இந்த பேட்டர்ன் ஆர் இந்த க்ளோஸ் டெய்லி சார்ட்ல எப்போ வருதோ வில் பி அ வெரி ஸ்ட்ராங் ஒன். ஓகே, கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு ஒரு 70%. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 3.36 இருக்கு. பிஇ ரேஷியோ இன்னும் கம்மியாகும். ஓகே, இன்னும் அப்டேட் ஆகல இது. பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 20 இருக்கு 7th ஆஃப் மார்ச். ஸோ இன்னைக்கு 10 0.41 குறையும் போது 9.7 அந்த மாதிரி வரும். ஓகே, மார்க்கெட்டு வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் திங்கிங் 21,461 ஜோன் வந்து ரீச் ஆகணுங்க. ஓகே, அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அது எப்போ ரீச் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் க்ளோஸ்ல இருந்து அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5% 1000 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, இன்கேஸ் இது வேலிடான பேட்டர்ன் அப்படின்னா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் 70% ஆயிருக்கு, 30% மிஸ் ஆயிருக்குங்க. ஸோ லெட்ஸ் சி இது கீழே போகுதா, இந்த பேட்டர்ன் வந்து மொமெண்டம் ஃபர்தராக கீழே கொண்டு போகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அண்ட் கப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு பார்க்கணும். ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4% டவுன் ஆயிருக்குங்க ஓஎன்ஜிசி. ஸோ இன்னைக்கு டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா -4.17. பட் ஸ்டில் லோ பார்த்தீங்களா 215 இன்னும் க்ளோஸ் வைக்கல. மல்டிபிள் ரீசன் சொல்கிறாங்க. குளோபல் கியூஸால் டவுன் டேர்னால நல்லா விழுந்திருக்குன்ற சொல்கிறாங்க ரீசனு. பட் ஸ்டில் இது ஒரு சேனல் பேட்டர்ன் தான். நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு எக்ஸாக்ட் சேனல் பேட்டர்ன். ஸோ ஆப்வியஸாக இந்த சேனலை விட்டு எப்போ வெளியே வருதோ அப்போ தான் இன்னும் ஃபர்தராக போகும். பட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் 194 ஒரு லெவல் அண்ட் 120 ஒரு லெவல். 120 கஷ்டம் ரீச் ஆகிறதுக்கு. பட் எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு லெவல் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அந்த லெவலில் தான் வந்திருக்கு. ஓகே, 223. ஓகே, அந்த லெவல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் 223.25. அப்புறம் 194 மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்கேஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 194 ஆக சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இது அப்டேட் ஆன் ஓஎன்ஜிசி. அப்புறம் சில பேங்க்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணேன். லைக் நிறைய பேங்க்ஸ் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் தி பேங்க் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ப்ராப்ளி ஐ ரிமூவ் ஆல் திஸ் ட்ராயிங். ஓகே, இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நான் மந்த்லி சார்ட், ஓகே ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி சார்ட்டில் பார்க்கலாம். இதுலேயும் சேம் பேட்டர்னுங்க. ஓகே, நிஃப்டியில் வந்த மாதிரி ஒரு பேட்டர்னு அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான மொமெண்டம். பட் அது வீக் இருக்கும்போதே இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. அண்ட் 56.37 இன்னைக்கு ஐடிஎஃப்சி மட்டும் -1.69%. இப்போ மந்த்லி சார்ட்டில் போய் பார்ப்போம். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் பர்டிகுலர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 49 கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. 49. ஓகே, அரௌண்ட் 50 ஆர் 49 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்னு தோணுது. இன்னும் அப்சைடு மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகலை, ஒரு பை கன்ஃபர்மேஷனும் இல்லைங்க. ஓகே, இட் ஹஸ் பீன் அ ட்ரபுள் மேக்கர். பட் ரிமெம்பர், நம்ம Q3 ரிசல்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், லைவ்ல பார்த்துருக்கோம். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் தான் இவங்களுக்கு ப்ராப்ளம். ஹோப்ஃபுல்லி Q4 அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். அண்ட் எஸ்டிமேட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 லாஸ்ட் 6 எஸ்டிமேட்ஸ் வந்து ரீச் ஆகலை, அவங்க பீட் பண்ண முடியல எஸ்டிமேட்ஸை. ஓகே, ஸோ சர்ப்ரைஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜூன் 2023 தான் சர்ப்ரைஸே வந்திருக்கு. அதுவும் பெரிய ஏர்னிங்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ரெவென்யூவில் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 6 குவார்ட்டர் பேட் ரிசல்ட்ஸ் தான், அதாவது எஸ்டிமேட்ஸை ரீச் பண்ணலை. ஓகே, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் கம்மியாகிட்டே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 24% டவுன் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பீரியட் எண்டிங். ஸோ ஃபர்தராக புக் வேல்யூ தான் பார்க்கணும். புக் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 49ல் 51. ஓகே, ஸோ புக் வேல்யூ கிட்ட தான் எதிர்பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் 50 மார்க் பண்ணேன். ப்ராபப்ளி பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 21ல் இருக்குங்க இப்போ இருக்க ஏர்னிங்ஸில். லாஸ்ட் 3 இயர் ஐல் ஜஸ்ட் மார்க் இட் அவுட். ஸ்டில் கொஞ்சம் ஹை தான், இந்த 21ன்றது ஜாஸ்தி தான், பிகாஸ் அவங்க ஏர்னிங்ஸ் ட்ராப் ஆனதால பி ரேஷியோ ரைஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். அக்டோபர் தான் இருக்கிறதே கம்மியாக இருக்கு, 16 இருந்துச்சுங்க அக்டோபரில். ஓகே, ஸோ அக்டோபர் வேல்யூவேஷன்ஸே இன்னும் அச்சீவ் ஆகலைங்க. ஓகே, ஏன்னா அக்டோபரில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வந்து 16 மல்டிபிள் வித் 4 ஏர்னிங்ஸுங்க. ஓகே, ஆனால் இப்போ பாருங்க, ₹2.69 ஏர்னிங்ஸு, ஆனால் 21 மல்டிபிள், ஸ்டில் கொஞ்சம் ஹையர் தான். அதனால தான் நான் 50 மைண்டில் வச்சேன். ஓகே, ஸ்டில் 50யே ஜாஸ்தி தான் தோணுது. புக் வேல்யூவோட எப்போ கீழே போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நார்மல் கேல்குலேஷன் தான் 2.69. ஸோ 50 divided by 2.69. ஸோ 18 மல்டிபிள் வருது. ஸோ நம்ம இந்த லோவே பார்த்தீங்கன்னா 16. ஸோ 49 ஆர் 47 வில் பி அ பாட்டம் அவுட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் அப்படி நடக்குமா, நம்ம எதிர்பார்க்கறது நடக்குமான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் பாட்டம் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரவுண்ட் 47 நினைக்கிறேன். ஸ்டில் 46 கூட போகும். ஸோ பாட்டம் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 45ங்க. 45 இஸ் தி வேல்யூ, பிகாஸ் நம்ம இந்த லோ வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்தோம் அப்படின்னா. பட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 18 17ல் இருக்குது. அதனால தான் 49 ஆர் 48 அந்த ப்ரைஸில் நான் சொன்னேன். லெட் சி, என்னோட போர்ட்ஃபோலியோலையும் ஜாஸ்தி லாஸ் ஆகிட்டுருக்கு ஐடிஎஃப்சி. பட் ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங், பிகாஸ் தே வில் ரிகவர் டெஃபினட்டாக. பட் எப்போ ரிகவர் ஆவாங்கன்றதை நம்ம டைம் பண்ண முடியாது, அன்டில் அன்லெஸ் ஒரே ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படி என்னன்னா அவங்க ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஆப்வியஸாக பேங்க்கை பொறுத்தளவுக்கு ரெவென்யூ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ரொம்ப டவுன் ஆகாது. ஸோ அதை பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தாச்சு, ஐடிஎஃப்சி பார்த்தாச்சு, அண்ட் கப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்கணும். டாடா பவர் பார்க்கணும், பிகாஸ் டாடா பவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்திருக்கு. தே ஹவ் சைன்ட் எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டாடா பவர் யூனிட் ஹஸ் செப்பரேட் பார்ட்னர்டு வித் ஆந்திர பிரதேஷ் டு டெவலப் அ ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் 7,000 மெகாவாட்ஸ் ஆங்க, 490 பில்லியன் ருபீஸ். 1 பில்லியன் ருபீஸ் அப்படின்னா 100 கோடிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிக் டீல் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்னைக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ப்ளஸ் 0.28% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. திஸ் தி அப்டேட் கைஸ் ஆன் டாடா பவர். அண்ட் சில ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இன்னைக்கு. வால்யூம் ஷாக்கர் என்னென்னு பார்ப்போம். ஸோ வால்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டாக ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ்
ஹாவாஸ் ஃபினான்ஷியஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. டெய்லி சார்ட்ல பாருங்க, இன்னைக்கு ஒரே நாள்ல 3% மூவ் ஆயிருக்கு. பட் ஹைக்கும் லோக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஸோ 700ல இருந்து 842 142 பாயிண்ட்ஸ் வாலட்டாலிட்டி பிகாஸ் ஆஃப் நைஸ் வால்யூம். நிறைய வால்யூம் வந்திருக்கு. என்ன பர்டிகுலர் ரீசன் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ் எதுவும் காட்டல. ஆவாஸ் ஃபினான்ஷியர் ஓகே. ஓப்பன் ஆஃபர் ஃபார் அக்வசிஷன் ஆஃப் 26% ஷேர்ஸ் இன் ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ். ஸோ இதனால தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாலட்டாலிட்டி வந்துட்டு. ப்ளீஸ் நோட் தட் இன் ரிலேஷன் டு ஓப்பன் ஆஃபர் 1,78 லட்சம் ஷேர்ஸ் கான்ஸ்டியூட் 85% ஆஃப் ஆஃபர் ஃபார் ஷேர். ஓகே, ஓகே, ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்துருக்காங்க. அதனால தான். அதுக்கப்புறம் சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 மடங்கு வால்யூம் ஏறி இருக்கு சடனாக. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸும் வால்யூம் ஏறி இருக்கு. டாடா டெலி சர்வீசஸ் சடன்லி 4.9% வால்யூம் ஏறி இருக்கு. இண்டஸ் பேங்க் வந்து இன்னைக்கு டவுனுங்க, 3.9% டவுனு. ஸோ 900 ருபீஸில் இருக்கு. ஸோ கேப் டவுன் ஆயிருக்கு. ப்ளஸ் நம்ம முன்னாடியே இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். வீக்லி சார்ட்டில் ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு இந்த ஜோன் இருந்தது, இந்த ஜோனை உடச்சா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து இறங்க தான் செய்யும். ஸோ 700ல் இருக்குது. இண்டஸ் பேங்கோட வேல்யூவேஷன்ஸை பார்ப்போம். இண்டஸ் இந்தியா பேங்க் வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஇ மல்டிபிள் இறங்கியிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஹையஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா. 115 ரூபாலேருந்து 92 ரூபா இறங்கியிருக்கு. லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 104, 9.3ங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ இதுதான் இருக்கிறதே லோயஸ்ட்டு. அடுத்து ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட், அதான் ஒரு கொஷின். எஸ், அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ட்ராப் ஆகிட்டே வருது குவார்டர் ஆன் குவார்டர். அதுவும் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாகவே ட்ராப் ஆகிருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ இது பெரிய பர்சன்டேஜ் தான் ஆக்சுவலாக. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ரொம்ப ட்ராப் ஆகுது. பட் பி ரேஷியோ புக் வேல்யூ பார்த்தோம்னா 1.1, பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 9.8 அட் 92 ஏர்னிங்ஸு. அந்த ஹையஸ்ட் போஸ்ட் பண்ணது 114. ஸோ அதுலேருந்து இறங்குதுங்க 92. ஸோ ப்ராபப்ளி ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து அடி வாங்க ப்ராபப்ளி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ என்னவோ அடி வாங்குதுன்ட்டு. ஸோ அதனால் இப்போ இறங்கிட்டே இருக்குது இண்டஸ் பேங்க்கு. அண்ட் ஆல்சோ வி நீட் டு லுக் இன் டு தேர் அட்வான்சஸ். அவங்க கொடுத்துருக்க லோன்ஸு எந்த மாதிரி லோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பட் ஸ்டில் ஒரு டைமில் சூப்பராக மேலே இருந்த பேங்க் தான் அது. ஸோ 2000 ரூபாயில் இருந்த பேங்க்கு இப்போ 900ல் இருக்குது. அண்ட் இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எஸ் பேங்க்கில். பட் இண்டஸ் இந்தியா பேங்க், எஸ் பேங்க் மாதிரி பேட் நியூஸ் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் நம்ம சேஃப்டி நம்ம இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு இட்ஸ் நாட் லுக்கிங் கிரேட். பிஇ மல்டிபிள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவாக தான் காட்டுது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏர்னிங்ஸ் வந்து ஃபியூச்சர் ஏர்னிங்ஸு பெட்டராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறங்கலாங்க. ஜெஃப்ரீஸ் அட்ஜஸ்ட் இண்டஸ் இந்தியா பேங்க் ப்ரைஸ் டார்கெட் டு 1080 ஃப்ரம் 1200. ஓகே, கம்மி பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் டார்கெட் 1200. ஏன்னா இந்த பெரிய ரேஞ்ச் கேண்டிலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. பிட்வீன் இந்த கேண்டிலோட ஹாஃப் அதுதான் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம லாஜிக்காக பார்த்தோன்னா நம்மளோட லெவல் வந்து 767ல் இருக்குது. அந்த ப்ரைஸ் கிடைக்குமான்னு தெரியலங்க. ஃபர்தராக ஏதாவது பேட் நியூஸ் இருக்கான்றதை பார்க்கணும். லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் ஏர்னிங்ஸ் வந்து பேடாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 40% சர்ப்ரைஸ் ஆன் செப்டம்பர் குவார்ட்டர். டிசம்பர் குவார்ட்டர் வந்து 2% சர்ப்ரைஸு. ஸோ
ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருதுங்க. ஏப்ரல் 25 ஏப்ரலில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் திரும்ப எப்போ ரிகவரி வருமான்ட்டு. பட் இப்போதைக்கு வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 9.8 லுக்ஸ் குட். யா ஃபர்தராக நீங்களும் படிங்க கைஸ். ஓகே, ஃபண்டமெண்டலாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு ஃபர்தராக படிங்க. ஜஸ்ட் கிறிசல் ரேட்டிங்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அவங்க அப்டேட் பண்ணலை. ஓகே, ஃபர்தராக இந்த ப்ரெசன்டேஷனை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் இன் தர் என்பிஎஸ்? எஸ், கொஞ்சமாக ரைஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா கிராஸ் என்பிஏ பாருங்கள் 1.92 இருந்து இப்போ 2.25. ஸோ நெட் என்பிஏ 0.57 இருந்து 0.68. ஸோ இட் இஸ் ரைசிங். அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு என்பிஎஸ். ஸோ சம் ப்ராப்ளம் தே ஹேவ் இன் தர் புக்ஸ். ப்ரொவிஷன்ஸை ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால தான் இறக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஃபர்தராக அவங்க அட்வான்சஸ் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். ஸோ அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடியா? ஓகே, டெபாசிட்ஸ் 4 லட்சம் கோடி இருக்கு. ஒரு 3.66 லட்சம் கோடி இருக்கு. ஸோ இந்த அட்வான்சஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ கிராஸ் என்பிஎஸ் அண்ட் நெட் என்பிஎஸ்ன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. லோன் புக்கு. ஓகே, ஹியர் இட் இஸ். ஸோ லோன் புக்கில் நம்மளுக்கு பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குன்ற மாதிரி. மைக்ரோ லோன்ஸ் வந்து 32,000 கோடி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ லோன்ஸ் 9% கான்ஸ்டியூட் ஆகுது அவங்க புக்கு சைஸில். ஓகே, 32,000 கோடிங்க. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக படிங்க அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இண்டஸ் பேங்க்கும் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஹொசோனா கன்சூமர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆஃப்டர் அ கேப் டவுன் ஸ்டில் அங்கே தான் இருக்கு. பெருசாக மூவ் ஆகலை. ஆஃப்டர் அ பிரேக்கிங் திஸ் பர்டிகுலர் லோ ஸ்டில் இங்கே தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு என்ன பர்டிகுலர் நியூஸ் எதுவும் வரலை. ஓகே, அடுத்ததுவா ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸும் விழுந்திருக்கு. 7% விழுந்திருக்கு. இது ஜாஸ்தி தாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் 7%ன்றது ஜாஸ்தி தான். ஸோ 170 இருந்துச்சு, இப்போ திரும்ப இறங்கினே இருக்கு. 90 வந்திருக்கு திரும்ப. ஸோ இது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. தே ஹேவ் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். நிறைய ஃபார்ம்ஸ் கூட இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஆஸ் அ புரோக்கராக இவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஓகே, பவர் கிரிட் வந்து இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு 3%. பிர்லா சாஃப்ட் வந்து 5.7% டவுனு. பிர்லா சாஃப்ட் பார்ப்போம். நல்லாவே அடி வாங்கியிருக்கு. 861 409. ஸோ நிறைய பர்சன்டேஜ் 50%க்கு மேலேயே விழுந்திருக்குங்க. பிகாஸ் இது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். இன்ட்ராடேக்கு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. 118 அவங்களோட புக் வேல்யூ. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.9. லெட்ஸே 9.2. அப்போ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 8ல் இருந்துச்சுங்க. ஓகே, 9 இருக்கும்போது 8ல் இருந்துச்சு. ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது பீக் ஏர்னிங்ஸில் தே ஹேட் பி மல்டிபிள் ஆஃப் 15. அண்ட் ரைட் நவ் அகேன் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆனப்போ 20 earnings per share with a 20 PE multiple. புக் வேல்யூ பார்ப்போம். புக் வேல்யூ லோயஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்ப்போம் 2.8. இப்போ வந்து 3.5ல் இருக்கு. அதே ப்ராஃபிட்டபிள்
ப்ராஃபிட்டபிள் தான். பட் ஸ்டில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகுது. ₹6.53 டிக்ளைன் ஆகிட்டே வருது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். நேஷ்னல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் வச்சுருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக். மேபி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 50% வந்து ஜாஸ்தியாக தான் விழுந்திருக்குங்க. ஓகே, there could be some problem. ஓகே, இது மந்த்லி ட்ரெண்ட் லைனுங்க. ப்ராபப்ளி இது உடச்சா ஃபர்தராக டவுன் போக சான்சஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் சப்போர்ட் இங்கே இருக்குது 251. இல்லை இந்த ட்ரெண்ட் லைன்லேயே கூட சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, பி சாஃப்ட். அப்புறம் வேறு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தேவயானி பாருங்க 4% விழுந்திருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைவ்ல சொன்னேன், இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரியாக்ட் ஆகுது நம்ம நினச்ச மாதிரியே. இட்ஸ் கோயிங் டவுன். ஓகே, ஸோ நீ 4% விழுந்திருக்கு. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் தேர் ரெவென்யூ க்ரோத் இந்த கம்பெனி வந்து ஸ்டில் அவ்வளோவா விழாமல் இருக்குது. இல்லைனா எப்பயோ விழுந்திருக்கும். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டில் கண்டினியூயிங் டவுன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.6% டவுன். எனி பர்டிகுலர் ரீசனான்னு பார்ப்போம். இந்த ஜோனை விட்டு இறங்கிடும் போல் 336 இருக்குது இந்த ஜோனு. நத்திங் சச் நியூஸ் எதுவும் வரல அப்டேட்டு. பட் ஸ்டில் நிஃப்டியில் நான் ஒரு பேட்டர்ன் சொன்னேன்லங்க ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில். ஸோ இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் ஓப்பன் ஹை, அதுக்கப்புறம் க்ளோஸ் கீழே ஃபர்தராக டவுன். ஸோ இதே பேட்டர்ன் தான் நிஃப்டிலையும் இருக்குது. ஓகே, இதே பேட்டர்ன் தான். 70% மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இதே பேட்டர்ன் தான் நிஃப்டியும். ஓகே, இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த பேட்டர்ன் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் பேட்டர்ன் நிஃப்டியிலும் இதே பேட்டர்ன் தான். அடுத்த 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ பட் பர்டிகுலராக எதுவும் நியூஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியல. பார்க்கணும் ஃபர்தராக என்ன நியூஸ் இருக்குன்ட்டு, ஃபண்டமெண்டலில் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கணும். இண்டிஜின் வந்து பார்த்தீங்கன்னா 5.3% விழுந்திருக்கு. கேலக்ஸி சர்ஃபேக்டன்ஸ் 6.9% விழுந்திருக்கு. வேலார் எஸ்டேட் 5.7. அவந்தி ஃபீட்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது 823. இதை நான் 320ல் பிக் பண்ண வேண்டிய ஸ்டாக்குங்க அது. ஐம் ஃபீலிங் நவ் பிகாஸ் இவங்க தான் லிஸ்டட் கம்பெனியில் இந்த ஃபீட்ஸில் இருக்கிற செக்டாரில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒன் ஆஃப் த பிக் லிஸ்டட் கம்பெனி. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸு மைனஸ். லூப்பின் விழுந்திருக்குங்க. ஓகே ஓகே, இந்த ஜோனை டச் ஆகி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸ்டில் இதுவும் வீக்காக தான் இருக்குது பார்க்க. அண்ட் என்ன பர்டிகுலர் நியூஸ்? லூப்பின் எங்க? லூப்பின் யா, Pharma major has launched Rivaroxaban tablet in the United States after approval. Okay. ப்ராடக்ட் லான்ச் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஏன் இன்னைக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இதுதான் 2072. யா கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலைங்க இன்னைக்கு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். நிஃப்டியும் இப்போ மொமெண்டம் வந்து கொஞ்சம் டவுன் சைடு மொமெண்டம்
பேட்டர்ன் ஒன்று பார்த்துருக்கேன், ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். 70% சான்சஸ் இருக்குது அந்த மொமெண்டமை ரெஸ்பெக்ட் பண்ண. 30% மிஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். கேஷோட உட்காண்ட்ருக்கேன். ஐ ஹேவன்ட் டிப்ளாய்டு. இன்னும் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எதையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, இன்னும் பாட்டம் அவுட் ஆகலை, ப்ளஸ் பாட்டம் அவுட்டு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஓகே.